அவருடைய தேர்தல் அறிக்கை வந்து முதல் 3 அறிக்கையே ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. அதாவது பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லல, ஆனா படிப்படியா மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இலவச கல்வி, இலவச மருத்துவம் முக்கியமா இடம்பெற்றிருந்தது. அதை விட ரொம்ப அட்ராக்டிவா வந்து கஞ்சா விற்கிறவனுக்கு கஞ்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இதெல்லாமே வந்து பாமர மக்களுக்கு ஒத்து போற இதுதான். எங்கள் மகாத்மா காந்தி மக்கள் கட்சியோட முக்கிய கனவும் முக்கிய கொள்கைகளும் இந்த 3 தான். அந்த 3ம் வந்து விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியில வந்து கட்சியோட தேர்தல் அறிக்கைகள்ல இடம்பெற்று இருந்தது. அது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புதுசா வந்து இத்தனை கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து அத பகிரங்கமா சொல்றாரு, எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த 3 முக்கிய கொள்கைகளையும் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப அவரை அந்த கட்சிக்கு கண்டிப்பா ஆதரிக்கிறத விட்டுட்டு வேற வேலை, எங்களை மாதிரி சின்ன கட்சிகளும் வேற வேலையே கிடையாது. நிச்சயமா அது எப்படின்றது முடிவுகள் வர்றப்போ கண்டிப்பா சேர்றதுக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு கடவுள் மாதிரி வந்து சொல்றாருல்ல, மக்களுக்காக வந்த மக்களுக்காக நான் ஒரு முதல்வர் சொன்னாரு. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் புதுசா வந்து சொல்றாருல்ல, அப்ப அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா வேற என்ன விஷயம்? வீட்டுல கூட்டு மனைவி வச்சுதான் சந்திப்போம் ஒரு இதோ பண்றாரு. அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க டிஎம்கே பத்தி பேசுறப்போ குற்றச்சாட்டு அடிக்கிட்டே இருக்கீங்க. விஜய் வந்து பத்தி பேசுறப்போ அவர் பாசிட்டிவா தான் இல்ல, இப்பதானே வந்திருக்கிறாரு. இப்ப வந்திருக்கிறாங்க இப்ப வந்திருக்கிறாங்க. இல்ல, மக்கள் அவங்கள சந்திச்சாங்க. அவங்க இவருடைய வீட்டுக்கு வர வச்சு அவங்க கிட்ட ஆறுதல் சொன்னாரு. எல்லாம் நடந்ததுதான். இல்ல, முறை வந்து அவர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அவரை கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து அரசியல் களம் ஆடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா அரசியல் களமே அது அவருக்கு கற்றுக் கொடுக்கும். ஏன்னா இப்பதானே கேரவன்ல இருந்து இறங்கி இருக்கிறார். இனி அவரு கொஞ்சம் மக்களா களமாடுறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா வரும். இல்ல, அது முடிவெடுக்கணும். இப்ப நான் மட்டும் இல்ல, கடவுள்ன்றது வந்து இல்ல, முதலா தமிழக அரசியல் வரலாற்றுல ஒருத்தர் சொல்லியிருக்காருல்ல, இந்த 3 கொள்கைகளையும் முக்கியமா வச்சு இதை கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அவருடைய திரைப்படங்களை நீங்க பாருங்க. திரைப்படங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை உருவாக்குறது தான். திரைப்படங்களும் இது மாதிரி இந்த பாமர மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ற பல திரைப்படங்கள் கூட வந்திருக்கு. அவருடைய தேர்தல் கொள்கைகளும் அப்படிதான் வந்திருக்கு. அதாவது எங்களுடைய கட்சி வந்து 2015 வந்து பதிவு செய்யப்பட்டது. அப்புறம் 2020 தான் அந்த கட்சியில நான் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்போ ஒரு 3 வருஷங்கள் இதுல ஐயா டிராபிக் ராமசாமி அவர்கள் எங்க கூட கொஞ்ச நாள் இந்த கட்சியில பயணிச்சாரு. ஒரு சில விஷயங்கள் அந்த மதுக்கடைகள் திறப்புக்கு நிறைய 2018-19 நிறைய போராட்டங்கள் வந்தது. அப்பெல்லாம் நிறைய போராட்டங்கள்ல கலந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்போ காந்தியவாதி சசி பெருமாள் அவர்கள் 50 வருடம் மதுவிற்கு எதிராக அவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தி அவரு கடைசியில இவர் வந்து மதுவுக்கு எதிராக இவ்வளவு போராட்டங்கள் நடத்துறாருன்றது 50 வருஷம் கழிச்சு அவர் இறந்தப்போதான் மக்களுக்கே தெரிஞ்சது இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நாங்க இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் வந்து வெளியே தெரிகிறது இல்லை. நாங்க பண்ற போராட்டங்கள் வெளியே தெரிகிறது இல்லை. நாங்க பேசுறதும் வெளியே தெரிகிறது இல்லை. இதே மீடியா ஊடகங்கள் தான் அதை மக்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்லுவோம். பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தி மக்கள் கட்சி சார்பா ஒரு சில விஷயங்கள் பேசுறதுக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். இந்த தேர்தல் நேரங்கள்ல தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்றது வந்து மக்களிடையே போய் சேரும். ஸோ அந்த மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள், ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த பிரஸ் மீட். அது எங்க கட்சி தலைமையோட பேசி முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம். இல்ல, எங்க கட்சி வந்து ரொம்ப ஏழை கட்சி. அதனால
கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நாங்க சொல்றதெல்லாம் வேற எந்த கட்சியும் சொல்லாத அளவுல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். நான் முதல்ல சொன்ன ஏழை கட்சி எங்களால முடிஞ்ச அளவுக்கு யார் யாரு, ஏன்னா பெரிய பண பின்பலம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அப்போ எங்களுக்கு சப்போர்ட்டிவா வர்ற ஆளுங்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எத்தனை தொகுதிகளில் நிற்பாங்க, எத்தனை ஆட்கள் செட் ஆகுறாங்கிற பொறுத்து நாங்க சொல்லுவோம். கட்சியுடைய முக்கிய கொள்கை மகாத்மா காந்தியடிகளுடைய கனவு பூரண மதுவிலக்கு. முதல் கொள்கையே வந்து பூரண மதுவிலக்கு. அடுத்தது வந்து இலவச கல்வி, இலவச மருத்துவம் தமிழகத்துல வரணும். இதுதான் கொள்கை. கூட்டணி தான் சொன்னேன், பெரிய செயல்பாடு இல்லாத கட்சி, கொஞ்சம் கொஞ்சமா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வர்றோம். ஸோ அப்போ எங்களுடைய கொள்கைகளோடு ஒத்து போகிற எந்த அரசியல் கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கு எங்களுடைய கூட்டணி. பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டை சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து மதுதான் இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கமே இயங்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு இவங்க கொடுக்குற இலவசங்களை பாத்தீங்கன்னா நிறைய இலவசங்கள் தராங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த மதுவில் வர பணம் தான் முக்கிய இது இருக்கு. அதனால பூர்ண மதுவிலக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? ஒரு துளி மது கூட இல்லாத மாநிலம் குஜராத் இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க. அது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் குஜராத்துக்கு அதுக்கு கனெக்ஷன் தெரியும். நம்ம எப்பவும் புறக்கணிக்கப்படுறோம் மத்திய அரசாங்கத்துல. அப்படி ஏன் புறக்கணிக்கப்படுறோம்? அப்போ நம்ம மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட மக்களா? நம்ம ஏன் அரசியல் ரீதியா புறக்கணிக்கப்படுறோம்? அதுதான் கொண்டு வாங்க. படிப்படியா மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்ட்டு போன எலெக்ஷன்ல டிஎம்கே கவர்மெண்ட் சொன்னாங்க. படிப்படியா குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டா? கிட்டத்தட்ட ஒரு 250 கடைங்களை 500 கடைங்களை இழுத்து மூடிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். ஆனா 500 கடைகளை மூடினதுக்கு அப்புறம் மணமகள் மண்டபம் அப்படின்னு ஒரு 500 கடைகளை திறந்தீங்களே யாருக்கும் தெரியாம, பேர் அதாவது டாஸ்மார்க்ன்ற பேரை மாற்றி மணமகள் மண்டபம்ன்ற பேரை வச்சு 500 கடைகளை திறந்தீங்களே. சரி, அதை கூட விட்டுருவோம். இப்ப காம்பன்சேட் பண்ணிட்டீங்க. இப்ப திரும்ப வந்து 1000 மதுக்கடைகளை வந்து புதுசா மணமகள் மண்டங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களே. இதுல வர்ற எத்தனை கோடி டெண்டர் கமிஷன் இதெல்லாம் எங்க கொண்டு போனீங்க? அப்போ மதுக்கடைகளை வந்து இந்த அரசுக்கு வந்து பூரணமா வந்து குறைக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. அதாவது இந்த மது விற்பனையில வந்து அமோகமான வசூல் செய்து சாதனை படைத்த அரசு அதை ருசி கண்டுட்டாங்க. ரைட்டா? ஏன்னா மதுசாலைகளை வந்து மது ஆலைகளை வந்து வச்சிருக்கிறது நீங்க, உங்களுடைய ஃபேக்டரியில தான் மது உற்பத்தி செய்றீங்க. ரைட்டா? அதை வந்து பேக்கெட் போட்டு தமிழ்நாடு பூரா சாராய கடைகளை திறந்து வச்சு அழகா வந்து மது வியாபாரம் பண்ணி யாருக்கு விற்கிறீங்க? அதை யாருக்கு விற்கிறீங்க? டாஸ்மாக் கடையில யாரு போய் மது வருந்துறான் சொல்லுங்க? டெய்லி வந்து தினக்கூலிங்க, டெய்லி 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற அன்றாடங்காட்சிங்க போயிட்டு மது வருந்துறான். ரைட்டா? அவங்களுடைய காசு ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் டெய்லி ஆகும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 300 ரூபாய் கொண்டு மதுக்கடைகளுக்கு கொடுத்து இந்த பணத்துல அரசியல் நடத்துற அரசு நம்மளுக்கு தேவையானதை நீங்க யோசிச்சு பாருங்க. 2016 ஸ்டாலின் அவர்கள் நிற்கும் போது முதல்ல அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியே வந்து மது கடைகளை முற்றுமா மூடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அதுல வந்து அவர் தோல்வி தான் அடைஞ்சாரு, ஒரு தோல்வி அடைஞ்சாரு அந்த எலெக்ஷன். மக்கள்கிட்டயே வந்து அதுக்கான ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மது கடைகள் மூணுன்றது முக்கியமா ஆண்களுக்கு. ஏன்னா மது கடைகள் மூணுனா சாராய கடைகள் அதிகமாயிடும்ன்றாங்க, கள்ளச்சாராயங்கள் அதிகமாயிடும், கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாகும்ன்றாங்க. அது கொஞ்சம் ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபாய் ஃபைன் அப்படின்ட்டு நீங்க வந்து ஒரு சொல்றீங்க, ஒரு அனௌன்ஸ் பண்றீங்க. ஹெல்மெட் போடாம போறாங்களா மக்கள்? 1000 ரூபாய் ஃபைன் அடிக்கிறாங்க, பயந்து ஹெல்மெட் போடுறான்ல. மதுக்கடைகள் இங்க கிடையாது அப்படின்னு சொன்னா மக்கள் வேற ஏதாவது, அதாவது மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம் சொல்லி எந்த மக்கள் பிரச்சனை போராட்டம் நடத்தினாங்க? நீங்க மதுக்கடைகளை திறக்க கூடாது, இது திறந்துதான் ஆகணும் சொல்லி யார் போராட்டம் நடத்தினாங்க? திறக்க கூடாது சொல்லிதான் காந்தியவாதி சசி பெருமாள் காலத்துல இருந்தே போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு. ஆனா திறக்கணும் சொல்லிட்டு எந்த போராட்டமும் நடக்கலையே. எந்த மக்கள் வந்து உங்ககிட்ட கெஞ்சினாங்க எங்களுக்கு மதுக்கடைகளை எல்லாம் திறந்து வைங்க?
சரி, கள்ளுக்கடைகளை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இதுக்கு மாற்று வழின்னா கள்ளுக்கடைகளை திறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாரா சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? கள்ளுக்கடைகள் திறக்கிறது சரி? இல்ல, அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து போதை தான் வேணும் அப்படின்னா, போதை தான் முக்கியம் அப்படின்னா, கல்லு வந்து உடம்புக்கு அவ்வளவு கெடுதல் இல்லை. அது வந்து ஆராய்ச்சி ரீதியா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ கல்லு கடைகளை திறந்து வச்சா கூட இதுக்கு பெட்டர் சோர்ஸ் அப்படி பண்ணலாம் சொல்றேன். ஆனா இந்த சாராயத்தால எவ்வளவு பிரச்சனை நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த விஷ சாராயத்தால டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில 65 பேர் செத்து போனாங்க. அது மாதிரி மதுக்கடைகளால இந்த குடிக்கிறவங்க பூரா வந்து பாமர மக்கள் தான். டெய்லி வந்து 1000 ரூபாய் 700 ரூபாய் சம்பளம் வாங்குற பாமர மக்கள். கரெக்டா? இவன் குடிச்சிட்டு லிவர் ஃபெயிலுவர், கிட்னி ஃபெயிலுவர், அது இதுன்ட்டு எத்தனை தாய்மார்கள் விதவை ஆகுறாங்க. சோ இது இழப்பு வந்து முழுக்க வந்து அப்பாவி மக்களுக்கு தான். அப்போ இதை வந்து தொழிலா எடுத்து ஒரு கவர்மெண்ட், மக்களை ஆள்ற கவர்மெண்ட் ஏன் பண்ணுது? அதுதான் நான் கேட்கிறேன். பூர்ண மதுவிலக்கு வந்து திமுக கவர்மெண்ட் பண்ணல, இது வரைக்கும் அதிமுக கவர்மெண்ட் இல்ல, இந்த ரெண்டு அரசுகளும், இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் மாற்றி மக்களை வந்து ஏமாற்றுகிற இந்த கபட நாடகம் இனி விஜய் வந்திருக்காரு. அவர் இதை பண்ண நினைக்கிறீங்க சார்? ஒரு ஆட்சி வந்தா இல்ல, அவர் பண்றது வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். இப்போ வந்து சொல்ற அவருடைய தேர்தல் அறிக்கை வந்து முதல் 3 அறிக்கையே ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. அதாவது பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லல, ஆனா படிப்படியா மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இலவச கல்வி, இலவச மருத்துவம் முக்கியமா இடம்பெற்றிருந்தது. அதை விட ரொம்ப அட்ராக்டிவா வந்து கஞ்சா விற்கிறவனுக்கு கஞ்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. சோ அப்போ இதெல்லாமே வந்து பாமர மக்களுக்கு அப்ப ஒத்து போற இதுதான். எங்கள் மகாத்மா காந்தி மக்கள் கட்சியோட முக்கிய கனவும் முக்கிய கொள்கைகளும் இந்த 3 தான். அந்த 3ம் வந்து விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியில வந்து கட்சியோட தேர்தல் அறிக்கைகள்ல இடம்பெற்று இருந்தது. அது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புதுசா வந்து இத்தனை கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து அத பகிரங்கமா சொல்றாரு, எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த 3 முக்கிய கொள்கைகளை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப அவர் அந்த கட்சிக்கு கண்டிப்பா ஆதரிக்கிறத விட்டுட்டு வேற வேலை, எங்களை மாதிரி சின்ன கட்சிகளுக்கு வேற வேலையே கிடையாது. நிச்சயமா அது எப்படின்றது முடிவுகள் வர்றப்போ கண்டிப்பா சேர்றதுக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு கடவுள் மாதிரி வந்து சொல்றாருல்ல, மக்களுக்காக மக்களுக்காக நான் ஒரு முதல்வர் சொன்னாரு. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் புதுசா வந்து சொல்றாருல்ல, அப்ப அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா வேற என்ன விஷயம்? விஜய் வந்து மக்கள் இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, இன்ன வரைக்கும் அவங்க சந்திச்சு வீட்டுல கூட்டு மனைவி வச்சுதான் சந்திப்போம் ஒரு இதை பண்றாரு. அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க டிஎம்கே பத்தி பேசுறப்போ குற்றச்சாட்டு அடிக்கவே வரீங்க. விஜய் வந்து பத்தி பேசுறப்போ அவர் பாசிட்டிவா தான் இருக்கு. இல்ல, இப்பதானே வந்திருக்கிறாரு. இப்ப வந்திருக்கிறாங்க. இல்ல, மக்கள் அவங்கள சந்திச்சாங்க. அவங்க இவருடைய வீட்டுக்கு வர வச்சு அவங்க கிட்ட ஆறுதல் சொன்னாரு. எல்லாம் நடந்ததுதான். இல்ல, முறை வந்து அவர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அவரை கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து அரசியல் களம் ஆடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அரசியல் களமே அது அவருக்கு கற்றுக் கொடுக்கும். ஏன்னா இப்பதானே கேரவன்ல இருந்து இறங்கி இருக்கிறார். இனி அவரு கொஞ்சம் மக்களா களமாடுறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா வரும். இல்ல, அது முடிவெடுக்கணும். இப்ப நான் மட்டும் இல்ல, கடவுள்ன்றது வந்து இல்ல, முதலா தமிழக அரசியல் வரலாற்றுல ஒருத்தர் சொல்லியிருக்காருல்ல, இந்த 3 கொள்கைகளையும் முக்கியமா வச்சு இதை கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அவருடைய திரைப்படங்களை நீங்க பாருங்க. திரைப்படங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை உருவாக்குறது தான். திரைப்படங்களும் இது மாதிரி இந்த பாமர மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ற பல திரைப்படங்கள் கூட வந்திருக்கு. அவருடைய தேர்தல் கொள்கைகளும் அப்படிதான் வந்திருக்கு. அதாவது எங்களுடைய கட்சி வந்து 2015 வந்து பதிவு செய்யப்பட்டது. அப்புறம் 2020 தான் அந்த கட்சியில நான் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்போ ஒரு 3 வருஷங்கள் இதுல ஐயா டிராபிக் ராமசாமி அவர்கள் எங்க கூட
கொஞ்ச நாள் இந்த கட்சியில பயணிச்சாரு. ஒரு சில விஷயங்கள் அந்த மதுக்கடைகள் திறப்புக்கு நிறைய 2018-19 நிறைய போராட்டங்கள் வந்தது. அப்பெல்லாம் நிறைய போராட்டங்கள்ல கலந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்போ காந்தியவாதி சசி பெருமாள் அவர்கள் 50 வருடம் மதுவிற்கு எதிராக அவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தி அவரு கடைசியில இவர் மதுவுக்கு எதிராக இவ்வளவு போராட்டங்கள் நடத்துறாருன்றது 50 வருஷம் கழிச்சு அவர் இறந்தப்போதான் மக்களுக்கே தெரிஞ்சது இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நாங்க இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் வெளியே தெரியறது இல்லை. நாங்க பண்ற போராட்டங்கள் வெளியே தெரியறது இல்லை, நாங்க பேசுறதும் வெளியே தெரியறது இல்லை. இதே மீடியா ஊடகங்கள் தான் அதை மக்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்லுவோம். விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து கத்தூரி ஒரு வார்த்தையை சொல்லி பயன்படுத்தி ஒரு கட்சி ஒவ்வொரு அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கட்சி ஆளுங்களை ஒரு பேரை போட்டு அடைமொழி போட்டு கூப்பிடுவாங்க. அது வழக்கம் தானே. அதை ஒரு ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. அது ட்ரெண்டிங்காக ஒரு விஷயங்கள் பண்றாங்க. அரசியல்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை தலைமை தாங்குறாரா விஜய் அப்படின்னு இல்ல, அதுக்கு அரசியல் களம் தான் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்போ புதுசா ஒரு 2-3 வருஷம் இன்னும் நிறைய நேரங்கள் இருக்குல்ல. ஒரு சில வேலை அவர்கள் எல்லாரும் எல்லா கட்சிகளும் எல்லாத்தையும் முறையா கற்றுட்டு வர்றதில்ல. அப்படி முறையா கற்றுட்டு வந்திருந்தா இந்த தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்போ திராவிட கட்சிகள், பழம்பெரும் கட்சிகள் 50 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டு வருகிற கட்சிகள், இந்த 50 வருடம் ஆண்டு வந்துட்டும் இந்த தமிழகத்துல கல்வி பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, மக்களுக்கு தேவையான அடிப்படைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் இருக்குல்ல. நீங்க எல்லாம் முறையா கத்துட்டு தானே வந்தீங்க. கத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு பிரச்சனை மக்களுக்கு வருது? அப்ப கத்துட்டு வராத ஒருத்தர் கத்துக்கிட்டுமே, கத்துட்டு செய்யட்டுமே. சரி சார், கத்துக் கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க. கத்துக்கிறதுக்கு விஜய் தயாரா இருக்கிறா? ஏன்னா சமீபத்துல பிஜேபி தலைவர் நயனாரே ஒரு கேள்வி சொல்லும் போது முதல் விஜய் திரிஷா வீட்டுல இருந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் அந்த மாதிரி எங்கன்னா வராரா? வந்தாதானே சார் சொல்லி கொடுக்க முடியும். நம்மளே போய் பட்டினப்பாக்கம் வீட்டுல போய் அவரை பார்க்க முடியுமா? இல்ல பணியர் ஆபீஸ்ல போய் அவரை பார்த்து சொல்லி கொடுக்க முடியும். விஜய் ஒரு நடிகர், அதனால அந்த ஒரு நடிகைக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க, ரைட்டா? இந்த ஒப்பிட்டு பேசினவர் யோகியனான்ட்டு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அவர் யார் கூட இருந்துட்டு வர்றாருன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால அதை பத்தி கருத்துக்கள் ஒண்ணு இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் 42 பேர் இருந்தாங்க, அடுத்து 2 பேர் தொடர்ந்து இந்த மர்மங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கு. தமிழக அரசியல் வரலாறு நிறைய கட்சிகள் லட்சக்கணக்கான மக்களை வச்சு பெரிய பெரிய அரசியல் மாநாடுகள் எல்லாம் நடத்தும் பொழுது இது போன்ற இழப்புகள் நடந்தது கிடையாது தமிழகத்துக்கு. இப்போ ஃபர்ஸ்டா ஒரு அரசியல் கட்சி ஒரு 1,00,000 பேர் பங்கேற்றிருப்பாங்களா அந்த கூட்டத்துல. அந்த ஒரு கூட்டத்துல 42 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு டவுட் இருக்குல்ல, சந்தேகத்திற்கு இடமா ஏதோ ஒரு இது இருக்காது. சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அது இவருடைய வளர்ச்சி பிடிக்காத ஒருத்தர் பண்ணலாம், அது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அது உண்மையிலேயே நடந்துதான், இல்ல வளர்ச்சி பிடிக்காம இருந்த ஆப்போசிட் பார்ட்டிங்களை அதை செஞ்சாங்களான்றது சிபிஐ விசாரணையில தான் தெரியணும். அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். தொடர்ந்து திமுக அதிமுக தான் தமிழகத்தை ஆண்டு இவங்க தனித்து ஆடுறாங்க. அதனாலதான் நீங்க நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாம இருக்கு. ஒருவேளை கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி ஒண்ணு நடந்தா இந்த பூர்ண மதுவில் கூட காங்கிரஸோட ஒரு முக்கிய யார் சொன்னது தனித்து ஆடுறாங்க? அவங்க கூட்டணி கட்சிகளோட தானே இருக்கிறாங்க. இப்போ கூட்டணி இல்லாம டிஎம்கே தேர்தலை சந்திச்சிருக்கா? ஏடிஎம்கே சந்திச்சு ஏதோ 1-2 தேர்தல் சந்திச்சிருக்கு. ஆனா கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்துதான் அவங்க பண்றாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்போ டிஎம்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், இவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகள், மக்களோடு மக்களாக, அதுவும் பாமர மக்கள் கூட களமாடுகிற ஒரு சிறந்த அரசியல்வாதிகள் இல்லையா? அப்ப இவங்க எல்லாம் அந்த கூட்டணியில இடம் பெற்றிருக்கிறாங்க. ஐயா வைகோ அவர்கள், அவரை நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே சூப்பர் பெஸ்ட் தலைவர்கள். இவங்க எல்லாம் அந்த கூட்டணியில இடம் பெறுறப்போ இவங்க எப்படி அனுமதிக்கிறாங்க? மது விற்பனைக்கு எப்படி அனுமதிக்கிறாங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி போகுது? அந்த அவங்க சார்ந்த கூட்டணி அதை ஏன் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போ கூட்டணி கட்சியோட இவங்க சேர்ந்து கூட்டணி கட்சியோட ஆண்டா கூட இந்த பிரச்சனைகள் வரதானே செய்யுது. அப்ப அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு மக்களுக்கு?
இந்த தேர்தலில் நீங்க நிக்க போறீங்க. சின்ன அறிமுகப்படுத்திக்கலாம் சார். ஒண்ணுமே ஒன்றும் இது பண்ணல. எங்களுக்கு தேர்தல் இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இந்த டைம்ல இந்த நேரங்கள்ல மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த கட்சி எடுத்து சொல்லணும்ன்ற முக்கியமான இது. அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன சார் கட்சி? அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து இது எல்லாம் இன்னும் வந்து பப்ளிசிட்டி பண்ணுங்க. அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து இந்த பப்ளிசிட்டியை நமக்கு கொடுத்துரும். இந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரட்டும். அவங்க காபி காமிச்சப்ப நிறைய வழக்கு இருந்தாப்புல என்ன தப்பு இருந்தாங்களா இப்ப என்ன சந்தோஷம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, இப்பயும் என் கண்ணால பாக்குற எல்லாத்துக்கும் ஒரு வழக்குகள் போடுறோம். ஆனா அது இந்த கவர்மெண்ட் ஆட்சியில எதுவுமே வந்து நம்மளால அது யாருமே எந்த நிர்வாகத்துல வந்து இப்போ கரெக்டா இயங்குது, நிர்வாகங்கள் இயங்குது, அரசு சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள் எல்லாமே கண் துடைப்பு தான். என்ன வழக்கு போட்டாலும் எது நீங்க கொடுத்தாலும் எந்த பொதுநல வழக்குகளும் முறையா ஏற்றுப்படுகிறதா இல்லை, எல்லாமே கண் துடைப்பு தான் பண்றாங்க. அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. லஞ்சம் ஆனா என்ன சொல்றாங்கன்னா அவங்க டிக்கெட் ஆக இருக்கிறாங்க, அவங்க மட்டும் கேட்க மாட்டாங்க. ஊழலை ஒழிப்புன்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு. ஆனா புலிப்படத்துல வந்து அவர் கட்டாம அதை மறைச்சிட்டு அவரே அதை செஞ்ச ஊழல் தான் விஜய் சார். அது இல்லை, அதாவது இப்போ விஜயை வந்து ஒப்பிட்டு பேசுறதுக்கு நான் அவரை பத்தி என்ன பேசுறது? அவருடைய ஊழலை வந்து நிச்சயமா ஒழிக்க முடியும், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. லஞ்சம் வாங்குறவங்க, அதாவது லஞ்சம் வாங்குறவனுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்படுகிறது. அந்த தண்டனைக்கு பயந்து அரசு அதிகாரிகள் யாரும் அதிகமா ஊழல்கள் வந்து பண்றது இல்லை அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஆனா நீங்க நம்மளை ஆண்டுட்டு இருக்கிற கவர்மெண்டே அவ்வளவு ஊழல் செய்யுது. நம்மள ஆண்டுட்டு இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் என்ன ஊழல் செய்யலையா? நான் கேட்கிறேன், டிஎம்கே கவர்மெண்ட் ஊழல் செய்யலையா? சுகாதாரத்துறையில 2 கோடி ஊழல் செஞ்சிருக்கு. ஏன் அதெல்லாம் விடுங்களேன். நீங்க கக்கூசு கழுவுறதுக்கு 1000 கோடி ஊழல் செஞ்ச கட்சி எதுங்க? நம்ம கட்சி தானே, ஆண்டுட்டு இருக்கிற கட்சி தானே. அப்ப இதை விட ஒரு பெரிய ஊழலா, பெரிய லஞ்சமா, பெரிய இது எல்லாம் ஒண்ணுதாங்க. இவங்களே பண்றது அதானே பண்றாங்க. ஊழல் பண்ணா நிறைய இலவசம் கொடுக்குறாங்க. ரேஷன்ல கூட 5000 கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு பெரிய சப்போர்ட். 5000 ரூபாய் கொடுத்த உடனே அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சாகுற வரைக்கும் ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏங்க 5000 ரூபாய் இப்ப கொடுக்குறாங்க, ரைட்டா? தேர்தல் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்து உடனே பாருங்க, அடுத்த மாசத்துல 50000 அந்த அப்பாவி மக்கள் கிட்ட கலெக்ஷன் பண்ணிட்டு அரசு நிர்வாகம் அது இதுன்ட்டு லொட்டு லொசுக்கு எல்லாத்துலயும் கலெக்ஷன் பண்ணி தேத்திடுவாங்க. இது ஏன் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, சுகாதாரத்துறையில அத்தனை பேர் வந்து அத்தனை மக்கள், அதாவது ஒரு நாள் வந்து நீங்க தமிழ்நாடு பூரா சுகாதாரத்துறை வந்து இயங்காம இருந்தால் என்ன நடக்கும்? எல்லாமே நாத்த அடிக்கும் ஃபுல்லா, ரைட்டா? இப்போ அந்த தமிழ்நாடு பூரா நாரி போயிடும். அப்ப அவங்க அவ்வளவு தெருவுக்கு வந்து வீதிக்கு வந்து அவ்வளவு போராடினாங்க. அவங்கள வந்து பணி நிரந்தரம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனா இன்னைக்கு 5000 ரூபான்னு உங்களுக்கு தேர்தல் பயம் வந்தது. நீங்க தோத்துருவீங்கன்ட்டு பயம் வந்த உடனே 5000 ரூபாய் எல்லாருக்கும் டான் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணி விட்டீங்க. இப்படிதான் சொல்ல முடியும். ஐயோ, நீங்க அம்மையார் ஆட்சி காலத்து, அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் தானே பண்றீங்க. கலர் டிவி கொடுக்குறீங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கிறீங்க. எதுக்கு இந்த இலவசம்? நீங்க தப்பு செய்யறீங்க, அதனாலதான் இலவசம் கொடுக்குறீங்க. நீங்க நல்லது செஞ்சா நீங்க ஏன் இலவசம் கொடுக்கணும்? திராவிட கட்சிகள் இப்ப மக்களுக்கு நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்து உங்களை போன்ற கட்சிகள் ஏன் தொடர்ந்து அவங்க விமர்சனம் வச்சுட்டே இருக்கீங்க? அதுக்கு அடிப்படை காரணம் தான் என்ன? திராவிட கட்சிகள் நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்களா? அதான் நான் சொன்னேன். அதாவது மதுவாலைகளை அவங்களே வந்து வச்சுக்கிறாங்க, அவங்களே வந்து சாராயம் காய்ச்சி ஃபுல்லா பாக்கெட் போட்டு வித்து லாபம் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து மதுக்கடைகள். அடுத்தது வந்து கனிம வள கொள்ளை அமோகமா நடைபெறுது. அதாவது திருநெல்வேலியில ஒரு மாவட்டம், அந்த ராதாபுரம்ன்ற மாவட்டம். இந்த மாவட்டத்துல வந்து 20 குவாரிகள், அதாவது ஒரு கிராமத்துல வந்து ஒரு குவாரி இருந்தாலே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அங்க இருக்கிற மக்கள். யோசிச்சு பாருங்க. அதாவது எப்பயுமே லாரி, அவ்வளவு புழுதி, டஸ்ட் அலர்ஜி, அது இதுன்னு அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு வெடிக்கிறாங்க. சத்தம் கேட்டு வயசான ஆளுங்க எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து எத்தனை பேர் செத்து போறான் ஒரு குவாரி இருக்கிறப்போ. அப்போ ஒரு ராதாபுரம்ன்ற ஒரு பிளேஸ்ல, ஒரு கிராமத்துல 20 குவாரிகள். இது யார் அனுமதி கொடுத்தது?
யார் அனுமதி கொடுத்தது? சரி, ஓகே, 20 குவாரிகள் வந்து அனுமதி கொடுத்துட்டீங்க, ஓகே, அட்வைசபிள். அந்த 20 குவாரிகள்ல இந்த ஒரு குவாரிக்கு வந்து மினிமம் வந்து டெப்த் எவ்வளவு ஆழம் வந்து நீங்க பள்ளம் போட முடியும்? 20 அடி, கரெக்டா? இந்த 20 அடி அனுமதிக்கப்பட்ட வரையறை. ஆனா 100-150 அடிக்கு மேல பள்ளம் போட்டு, அவ்வளவு பள்ளம் போட்டு 20 குவாரிகளை டெண்டர் போட்டு அவ்வளவு கோடியா சம்பாதிக்கிறீங்களே, கோடியா சம்பாதிக்கிறீங்களே. இது யாரோட பணம்? அந்த நிலத்தடி நீர் என்ன ஆகும்? அங்க இருக்கிற வெடிமருந்து பொருட்கள் யூஸ் பண்றதுனால எத்தனை அப்பாவி மக்கள் கேன்சர் போன்ற நோய்களால் வந்து செத்து போறாங்க. இது யாரு பொறுப்பு? இந்த பணத்தை எல்லாம் வச்சு ஒரு அரசு நடத்தணுமா, ஒரு கவர்மெண்ட் நடத்தணுமா? சொல்லி பாருங்க. சரி, ஓகே, இதை கூட நம்ம ஓரம் ஒதுக்கி வச்சிருவோம். இது கனிம வள கொள்ளை இப்படி இருக்கட்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தை நாசப்படுத்திட்டாங்க. அவ்வளவு அழகா இயற்கை எழில் கொஞ்சுகிற ஒரு நல்ல மாவட்டமா கன்னியாகுமரி மாவட்டம் இருந்தது. அங்க வந்து மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை அப்படின்னு மொத்த மலைகளை உடைச்சிட்டாங்க. அவ்வளவு இது மண்ணை டெண்டர் அடிச்சு ஒரு நாசப்படுத்திட்டாங்க. சரி, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க, ஓகே, உங்க அரசியல் இதுக்காக பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, மக்களுக்கு நன்மை பயக்கிற இது, அதாவது கஞ்சா இப்ப உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் கிடைக்குதுங்க. இது பதில் சொல்லுங்க. கஞ்சா வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் கிடைக்குதுங்க. கல்லூரி பள்ளிக்கூடங்கள் கிடைக்குதுங்க. கஞ்சா பள்ளிக்கூடத்துல வந்து கஞ்சா கிடைக்குதுங்க. சிறுவர்கள் கஞ்சா சாப்பிடுறாங்க. ரைட்டா? இந்த கஞ்சா இப்ப சமீபத்துல பாருங்க, ஜாபர் சாதிக் உங்க டிஎம்கே கட்சியில முக்கிய நிர்வாகி 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவோட பிடிபட்டு இருக்காங்க. ரைட்டா? அப்ராஸ் நவாஸ் உங்களுடைய டிஎம்கே கட்சி தானே, டிஎம்கே கட்சி நிர்வாகி தானே, அவன் 300 கோடி மதிப்புள்ள கஞ்சாவோட பிடிபட்டு இருக்கிறான். என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? எனக்கு தெரியாம கேட்கிறேன், என்ன நடக்குது? 2300 கோடி மதிப்புள்ள கஞ்சா வந்து தமிழ்நாட்டுல உங்க கட்சி நிர்வாகி பிடிபட்டிருக்கிறான் அப்படின்னா, தமிழ்நாட்டுல என்ன கட்சி ஆளுங்களை நீங்க வச்சிருக்கீங்க? எப்படிப்பட்ட கட்சி ஆளுங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. 72,000 கிலோ கஞ்சா 2021 இருந்து 2023 பிடிபட்டு இருக்கு உங்க ஆட்சியில. 2021 இருந்து 2023 72,000 கிலோ கஞ்சா பிடிபட்டு இருக்கு. அப்போ கஞ்சாவை யாருங்க சப்ளை பண்றீங்க? புரியவே மாட்டேங்குது. இந்த கஞ்சாவால அழிகிறது யாரு? இளைஞர் தலைமுறை, இளைஞர் சமுதாயம். தமிழ்நாட்டுல வந்து அதிகமா விபத்துக்கள் நடக்கிறது வந்து எங்க? மன்னிச்சிடுங்க, இந்தியாவில வந்து மிக அதிகமா விபத்துக்கள் நடக்கிறது தமிழகத்துல. முதலிடம் வகிக்குது சாலை விபத்துகள். இந்த சாலை விபத்துகள் எப்படி நடக்குது? கஞ்சா போட்டு பசங்க இந்த பைக் ரேசிங் அது லொசுக்குன்னு பண்றாங்கல்ல, அப்படித்தானே இறந்து போறாங்க. தாய்மார்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாக்குன தாய்மார்களுடைய நிலை, அவன் நடைபிணங்களா வாழ்றாங்களா இல்லையா? ஒரு மகனை பறி கொடுத்து நடைபிணங்களாக வாழ வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டுல வருதா இல்லையா? இது எதனால வருது? இந்த கஞ்சா புழக்கத்தால வருது. இதை வந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுதா? சட்ட ஒழுங்கு சரியா இருக்காங்க உங்க ஆட்சியில? நான் கேட்கிறேன், சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா? ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செஞ்சாங்களே, இதுவரை கண்டுபிடிச்சீங்களா யாருன்னு கண்டுபிடிச்சா? 25 லாக்அப் டெத் உங்க ஆட்சியில தான் நடந்திருக்கு. அப்ப சட்ட ஒழுங்கு கரெக்டா இருக்கா? இது ஒண்ணுமே இல்லாம, இது ஒண்ணுமே சரி பண்ணாம ஆட்சி டிஎம்கே ஏடிஎம்கேனா மக்களுக்கு என்னதாங்க இதுல முடிவு? இதுதான் நான் கேட்கிறேன். Okay.